ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்கியகேஸ் ஹரி பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைன்மாஸ்டரில் வந்து எப்படி ஒரு லிரிக்கல் வீடியோ கிரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அது வந்து பேசிக் மாதிரி போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து அதை வந்து லிரிக்கல் வீடியோவை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி லிரிக்கல் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் சவுண்டை வந்து கட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி காப்பி ரைட்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் போய்க்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். கைன்மாஸ்டர் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டி நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்கும். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இழுத்துட்டுக்குங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாங் வந்து ஆடியோவில் இருந்துச்சுன்னா ஆடியோவிலே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோடது வந்து ஆடியோவில் இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வீடியோ சாங் எடுக்க போகிறேன். வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் சிசர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ மட்டும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாங் மட்டும் இருக்கும். இப்போ வந்து வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணி அந்த பாட்டோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா காப்பிரைட் வந்துடும். வேறு வாய்ஸ் கேட்குற மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணணும். நான் இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபுல்லாக இழுத்துட்டுங்க 30 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சைடு மட்டும்தான் ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு பிளாக்காக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே ஃபோட்டோவை டூப்ளிகேட்டாக மாற்றிக்கங்க. டூப்ளிகேட்டாக மாற்றி அந்த வந்து ட்ராக் பண்ணி வெளியே எடுத்துக்கங்க. வெளியே எடுத்துக்கப்புறம் அந்த செகண்ட் ஃபோட்டோவை மட்டும் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும். இப்போ வந்து 2 ஃபோட்டோ வச்ச மாதிரி தெரியுது. நம்ம 2 ஃபோட்டோவை சேர்த்து ஒரே ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணோம்னா அந்த நடுவில் இருக்க கோடை வந்து பிளர் பண்ணணும். அதுக்கு வந்து லேயரில் போய் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மோஷன் பிளர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அது எங்கே தேவைப்படுதோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அந்த மோஷன் பிளர் வந்து ட்ராக் பண்ணி 30 செகண்ட்ஸுக்கு எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிக்கிறோம். லேயர் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்குறோம். இப்போ வந்து அந்த சாங்குக்கு வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதோட ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறோம். அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இதை கிளிக் பண்ணி சிசர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள் அதை. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து லிரிக் கொடுக்க போகிறோம். அதை பாட்டு முடியும் போது அந்த சிசர் மார்க்கை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு எந்த லிரிக் தேவைப்படுதோ அந்த லிரிக் வந்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை வந்து நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைன் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. சரி, ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து ரீநேம் பண்ணிடுங்க. உங்களுக்கு லெட்டர் எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் லைன் கொடுங்க, ஸ்ப்ளிட்டட் பிளேயர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அந்த பழைய லைனை வந்து ரீநேம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் தர போகிறோம். அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இது ஓவரால் அனிமேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்க கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து எதுவுமே கொடுக்கல. அடுத்து வந்து இங்கே அவுட் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த ஒரு லைன் முடியும் போது உங்களுக்கு எந்த மாதிரி போகணும், அனிமேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. அது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணாம். நான் இப்போ வந்து ஒன்று இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் பழைய இதுக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமேஷன். அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. லேயர் கிளிக் பண்ணிக்கங்க, மீடியா கொடுத்துக்குங்க. மீடியா கொடுத்துட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். அதை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு இது கொண்டு போய்க்கிறேன். இதை வந்து குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்கும். ஆனால் அது வீடியோ வந்து 30 செகண்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் தள்ளி ஃபுல் வீடியோ வரைக்கும் வச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிரிக்கல் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை சேவ் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் மாதிரி இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கேட்கும். எந்த குவாலிட்டியில் வேணும்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண லிரிக்கல் வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.